மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 செப்டம்பர் மாதம் 30க்கு பிறகு 2024 டிசம்பர் மாதம் 31க்குள்ளார கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் அதிரடி மாற்றங்கள், இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக இருக்குமா, பண வரவு எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், திருமண வாழ்க்கை எப்படி செல்லும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றதா அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த வருடம்னு மட்டும் சொல்லுங்கள், தேதி மாதம் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடிய போகின்றது. பெரிய கமிட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகின்றது. மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலகட்டமாகவும் இது இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் 30க்கு பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் கடைசி வெள்ளிக்கிழமையில் 1 மணி நேரம், கடைசி வெள்ளிக்கிழமையில் எப்போ வேணாலும் 1 மணி நேரம் மௌன விரதம் இருந்தீங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு கிரகங்களினால் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு ஏகப்பட்ட சுப பலன்களையும் கொடுக்க போகின்றார். யார் உங்களை பற்றி என்ன குறை சொன்னாலும் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் சிரித்தபடியே கடந்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். மற்றவர்களுக்கு உபதேசம் வழங்குவதையும் தவிர்த்து விடுவது நல்லது என்றே சொல்ல வேண்டும். ஒரு வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை உங்களை பார்த்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக புதிய புதிய முயற்சிகளில் பல வெற்றிகளை காண போகிறீங்க. அதனால் மிக பெரும் அளவிலான லாபமும் உண்டாக போகின்றது. எதிர்காலம் குறித்தான பயமெல்லாம் விலக போகின்றது. கவலையே வேண்டாம், அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகத்தான் வரும் அப்படின்றது கிரகங்களின் விதியாக இருக்கின்றது. தொட்டது துலங்கக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் அமையப்போகின்றது. மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பெரிய பெரிய பாதிப்பில் இருந்தெல்லாம் தப்பிக்க போகிறீங்க. சில காரியங்கள் உங்களுடைய கையை விட்டு போனால் அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வீணாக விழுந்து விழுந்து அந்த காரியத்தை உங்களுடைய கைக்கு பிடித்து அதை செஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரிலாம் எண்ணாதீங்க. அந்த காரியம் உங்களுடைய கையை விட்டு போச்சுன்னா அது நல்லதுக்குன்னே எடுத்து அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து விடுவது தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் மிக பெரும் முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. மற்றவர்கள் செய்கின்ற வேலையை விட நீங்கள் அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கின்றது. வேலை விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து பயணங்களும் உங்களுக்கு வெற்றியில முடியும். இடமாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகின்றது. உங்களால் முடியாது அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் எதுவுமே கிடையாது. பேரையும் புகழையும் பெற போகிறீங்க. மதிப்பும் மரியாதையும் உயரப்போகின்றது. அந்தஸ்து புகழெல்லாம் உயரப்போகின்றது. நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள போகிறீங்க. வம்பு வழக்குகளில் வெற்றி உங்கள் பக்கம்தான். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கப் போகின்றது. உங்கள் மீது ஏதேனும் வழக்கு இருந்தால் அதை எப்படி சட்டப்படி சமாளித்து எப்படி வெளியே வருவது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு எது சரியின்னு படுதோ அந்த பாதையில் மட்டும்தான் நீங்கள் பயணிப்பீங்க. அப்படி ஒரு வல்லமை படைத்தவர்கள் தான், அப்படி ஒரு திறமை கொண்டவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு சனி பகவானாலையும் ராகு கேது பகவானாலையும் பல சுப பலன்கள் கிடைக்கப் போகின்றது.
குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதற்கான காலகட்டமும் அமையப் போகின்றது. வருமானம் உயர்வதற்கான வழியை பார்க்க போகிறீங்க. எந்தெந்த வழிகளெல்லாம் சரியான பாதைகளை சென்று பணத்தை சம்பாதிக்க முடியுமோ அந்தந்த பாதைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ள போகிறீங்க. உங்களை பற்றி குறை கூறுபவர்களை எல்லாம் கவலைப்படாமல் எதிர்கொள்ள போகிறீங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பானதாக இருக்கும். வங்கி கடன் உதவிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசாங்க வழியில் நடக்கக்கூடிய அனைத்து வேலைகள்லையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடக்கூடிய அளவிற்கு உங்களின் வருவாய் சிறப்பாக இருக்க போகின்றது. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பல நல்ல பலன்களை கொடுக்க போகின்றார். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் பக்க பலமாக இருந்து இந்த காலகட்டத்தில் உதவி செய்ய போகின்றார். சந்திரன் பகவான் அப்படின்றது உங்களுக்காக, உங்களுடைய மீனம் ராசிக்காக இந்த காலகட்டத்தில் எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய உங்கள் கூடவே பயணிப்பார். வீடு வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் உண்டாக போகின்றது. செலவு வந்தால் கூட அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் வந்த செலவை சுப செலவாக மாற்றினா நிச்சயம் சேமிப்பு உயரும். நண்பர்களுடன் நேரத்தை செலவிடக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம்தான். வருமானம் மிகச் சிறப்பாக அமைய குரு பகவான் பக்கபலமாக இருக்க போகின்றார். மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடந்தேறப் போகின்றது. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். பிடித்தவருடன் நேரம் செலவிடக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமும் இதுதான். திருமண பேச்சுவார்த்தையில் நல்லபடியான முடிவு கிடைக்கப் போகின்றது. பல வருடமாக வரன் தேடி அலைந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 35 வயதாகுது. 40 வயதுக்குள்ளார இருப்பவர்கள் எவ்வளவோ வரன் தேடி அலைந்திருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஏற்றார் போல ஒரு வரன் அமையக்கூடிய அற்புத காலகட்டமாக, யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உடல் உபாதைகள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இருக்காது. இயற்கையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தோட செயற்கையாக நீங்களாக எதுவும் ஏற்படுத்தி கொள்ளாத வரை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். சற்று ஓய்வு எடுத்தீங்கன்னா, அதாவது சற்று ஓய்வு எடுக்க மனம் விரும்பும். அப்படியாப்பட்ட ஒரு சில நாட்களும் இந்த காலகட்டத்தில் வரும். ஓய்வு எடுங்க. மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். பொறுமை கொஞ்சம் தேவைப்படுகின்றது என்றே சொல்ல வேண்டும். சில நேரங்களில் எடுத்தெறிந்து பேசிடுவீங்க. அதுவே உங்களுடைய பெரிய பலவீனமாக இருக்கின்றது. எதிரிகள் எல்லாம் இடம் தெரியாமல் ஓட போகிறாங்க. தாயாரின் உடல்நிலை சீராக போகின்றது. வீடு நிலம் தொடர்பான காரியங்களில் சாதகமான முடிவுகள் உங்கள் பக்கம்தான் இருக்கும். உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்களுக்கு நீங்கள் யார் அப்படின்றத அவங்க முன்பாக காண்பித்து தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. உங்களுடைய புகழ் கூட போகின்றது. மற்றவர்களுடைய வேலையையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டிய ஒரு நிலை உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, அதாவது ஒரு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான சில நாட்களும் வரும். கோபப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அந்த வேலையை முடிக்க பாருங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்திப்பீங்க. அந்த சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வெற்றியில் முடியும். யாரை பற்றியும் அவதூறு பேசாமல், அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை தலையிடாமல், தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்க போகின்றது. குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலை உங்களுக்கு கிரகங்களினால் உண்டாக போகின்றது. தொட்டது துலங்கும், எதை தொட்டாலும் வெற்றி தான் அப்படின்ற அளவுக்கு அற்புத காலகட்டம், அமோகமான யோகமான காலகட்டமாக மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எந்த ஒரு நிலையிலையும், எந்த ஒரு நேரத்திலையும், எப்படியாப்பட்ட கடினமான சூழ்நிலைகளையும் மற்றவர்கள் முன்னாடி தன் மானத்தையும் சுய கௌரவத்தையும்
விட்டு கொடுக்காம ஒரு மரியாதையோட ஒரு அந்தஸ்தோட சமூகத்தில் வலம் வரக்கூடிய உங்களுக்கு அது என்ன யமனாக வரப்போகும் 3 பெண்கள் என்று கேட்டிங்கன்னா, பெண்களிடம் பேசும்போது எப்போவுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கிரகங்களின் நிலையை பொறுத்து இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதங்கள், வீண் சந்தேகங்கள், வீண் பேச்சுகள் எழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மற்ற பெண்களிடம் பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மது, மாது, சூது இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்க வேண்டும். இதில் முக்கியமானதாக இருக்கக்கூடியது அந்த மாது. பெண்கள் விஷயத்தில் அதிக கவனமாக இல்லை என்றால் பெரும் பிரச்சனைகளில் சந்திக்க வேண்டி இருக்கும். ஆபத்து வரக்கூட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். இந்த காலகட்டத்தில் அனைத்து வகையிலையும் உங்களுக்கு ஏற்றார் போல சுப பலன்கள் கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவி புரிய போகிறார்கள். இதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஏதேனும் திருமணத்தில் தடை, தாமதங்கள், மற்றவர்களின் தலையீடு அப்படின்ட்டு வரன் கூடாமல் இருந்தவர்களுக்கு அற்புதமான வரன் கூட போகின்றது அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். குறிப்பாக ஒரு இடத்துல பொண்ணு தேடி போகிறீங்க, மாப்பிள்ளை தேடி போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு முன்னாடியே அந்த மாப்பிள்ளையா, அந்த பொண்ணா, ஐயையோ வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முன்னாடியே போய் உங்களை பற்றி தேவையில்லாத வதந்திகளை, பொய்களை பரப்பி விடுவாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் எல்லோரும் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக ஒழிய போகின்றார்கள் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். எல்லா வகையிலையும் ஏற்றம் உண்டாக போகின்றது. ஏணிப்படியில் ஏறி போய் உங்களுடைய வாழ்க்கையின் உச்சத்தை பார்க்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு, மீனம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே 2024 செப்டம்பர் 30க்கு பிறகு 2024 டிசம்பர் 31க்குள்ளார என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.